வணக்கம். இன்றைய விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்திய நிதிச்சூழல்ல சமீபத்துல நடந்த சில முக்கியமான மாற்றங்களை அலச போறோம். ஆமா. நம்ம கிட்ட ஆர்பிஐ சுற்றறிக்கைகள், அரசு திட்ட அறிவிப்புகள், பொருளாதார புள்ளி விவரங்கள்னு பல தகவல்கள் இருக்கு. நிச்சயமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்தியாவின் ஏற்றுமதி வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருக்கு தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டேன். இல்லனா நம்ம டெய்லி யூஸ் பண்றோமே அந்த யூபிஐ பரிவர்த்தனைகளோட பிரம்மாண்ட வளர்ச்சி பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, நம்ப முடியாத வளர்ச்சி அது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதுக்கு பின்னால இருக்கிற கொள்கை முடிவுகளையும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்தியாவின் நிதி உலகத்துல என்ன நடக்குது, அது உங்களை எப்படி பாதிக்கலான்னு சுருக்கமா அதே சமயம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சரி. இந்த மாதிரி பெரிய பொருளாதார நகர்வுகளுக்கு பின்னால ரிசர்வ் வங்கியோட பங்கு அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? கண்டிப்பா. அவங்க பல புது முயற்சிகளை எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமா. ரிசர்வ் வங்கி பல முனைகள்ல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க. முக்கியமா சில விஷயங்களை சொல்லலாம். சொல்லுங்க. ஒன்னு, இந்த டிஜிட்டல் பணம் செலுத்துதல் முறைகள் இருக்கே, அதை இன்னும் ஆழமா பரவலா கொண்டு போறது. ஆமா. ரெண்டாவது, வங்கிகளோட செயல்பாடுகளை இன்னும் திறமையா மானிட்டர் பண்றது. சரி. மூணாவது, வாடிக்கையாளர்களோட பாதுகாப்புக்கும் வசதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாலாவது, நிதித்துறையில வர்ற புது கண்டுபிடிப்புகள், அதாவது ஃபின்டெக், எம்டெக் இதெல்லாம் ஆதரிக்கிறது. இந்த 4 பெரும் பிரிவுகள்ல பல திட்டங்கள் இருக்கு. அப்போ இந்த டிஜிட்டல் பணம் செலுத்துதல் பத்தி முதல்ல பேசுவோமே. PIDF திட்டம்னு ஒன்னு இருக்கே. ஆமா, PIDF. அது சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கே. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, PID அதாவது பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். அந்த திட்டத்தோட காலக்கெடுவை இன்னும் 2 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. டிசம்பர் 31, 2025 வரைக்கும். ஓ, சரி சரி. எதுக்காக இந்த நீட்டிப்பு? இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, சின்ன ஊர்கள் இருக்குல்ல, டயர் 3ல இருந்து டயர் 6 வரையிலான நகரங்கள், கிராமங்கள். ஆமா. அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் பகுதிகள், அங்கெல்லாம் அந்த POS மெஷின்கள், QR கோடுகள் மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் வசதிகளை அதிகரிக்கணும். அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு, மானியம் கொடுக்கிற திட்டம் இது. இதுல இப்போ PM விஸ்வகர்மா திட்ட பயனாளிகளையும் சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படி ஒர்க் ஆகும்? அது ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு. PM விஸ்வகர்மா திட்டம் மூலமா பயனடைற கைவினைஞர்கள் இருக்காங்க இல்லையா? தச்சர், பொற்குள்ளர் மாதிரி. ஆமா, தச்சர், பொற்கொல்லர், கொத்தனார் மாதிரி மொத்தம் 18 வகை பாரம்பரிய தொழில் செய்றவங்க. அவங்களுக்கும் இப்ப PIDF திட்டத்தின் கீழ மானியம் கிடைக்கும். ஓ, அப்போ அவங்களுக்கு இது ஒரு கூடுதல் சப்போர்ட் மாதிரி. நிச்சயமா. இது அடிமட்டத்துல டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை கொண்டு சேர்க்கிற முயற்சிக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். விஸ்வகர்மா திட்டத்திலேயே அவங்களுக்கு 5% வட்டியில 3 லட்சம் வரைக்கும் பிணையில்லா கடன் கிடைக்குது. ஆமா. அதுக்கு அரசாங்கம் 8% வரை வட்டி மானியம் வேற தருது. இந்த PIDF இணைப்பு அவங்க டிஜிட்டல் முறையில பணம் வாங்குறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும். நீங்க வாடிக்கையாளர் பாதுகாப்பு பத்தியும் சொன்னீங்க. அது சம்பந்தமா என்ன புதுசா வருது? அதுல ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, UDGAM போர்ட்டல். UDGAM. ஆமா, அதாவது பல வருஷமா வங்கிகள்ல யாரும் உரிமை கோராம இருக்கிற டெபாசிட்ஸ் இருக்குமே, அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். ஆமா, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அத மக்கள் ஒரே இடத்துல தேடி கண்டுபிடிக்க இந்த போர்ட்டல் உதவுது. ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு, நம்ம NEFT RTGS மூலமா பணம் அனுப்பும்போது அக்கவுண்ட் நம்பரோட பயனாளி பேரையும் போடுவோம். ஆமா. ஆனா சில சமயம் தப்பான அக்கவுண்ட் நம்பர் போட்டா பணம் வேற யாருக்கும் போயிடும் இல்லையா? ஆமா, அது பெரிய பிரச்சனை. அத தடுக்க நீங்க பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த அக்கவுண்ட் நம்பருக்குரிய உண்மையான பேர் என்னன்னு சரிபார்க்கிற வசதி, ஒரு நேம் லுக்அப் ஃபெசிலிட்டி மாதிரி. ஓ, சரி பார்க்க முடியுமா? ஆமா, அத ஏப்ரல் 1, 2025க்குள்ள எல்லா வங்கிகளும் கொண்டு வரணும்னு RBI சொல்லிருக்காங்க. இது தப்பா பணம் போறத குறைக்க ரொம்ப உதவும். இது உண்மையிலே ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, RBI வங்கியல் மேற்பார்வை கொள்கை முடிவுகள் பத்தியும் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமாம், பணவியல் கொள்கை முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க, அதாவது மக்களோட எக்கனாமிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்க 3 முக்கிய ஆய்வுகளை RBI நடத்துறாங்க. பணவீக்கம் பத்தின எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நகர்ப்புற நுகர்வோர் நம்பிக்கை, கிராமப்புற நுகர்வோர் நம்பிக்கை, இதெல்லாம் ஆய்வு செய்றாங்க. ஓ, இந்த டேட்டா வச்சுதான் வட்டி விகிதம் மாதிரி முடிவுகள் எடுப்பாங்களா? ஆமா, இது மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல வங்கிகள் பயன்படுத்துற நோட்டு தரம் பிரிக்கிற இயந்திரங்கள் இருக்குல்ல, NSMs. ஆமா, நோட் சார்ட்டிங் மிஷின்ஸ். ஆமா,
அந்த என்எஸ்எம்ஸும் வந்து இந்திய தர நிர்ணய அமைப்பு பிஐஎஸ் விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்கணும். அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதால அதை சரி செய்ய நவம்பர் 1, 2025 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. ஓகே. வங்கிகள் மேல ஆர்பிஐ சில நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க போல. அபராதம் போடுறத செய்தி பார்த்தோமே. ஆமாம், விதிமுறைகளை சரியா பின்பற்றாத காரணத்துக்காக ஐசிஐசிஐ வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிபிஐ வங்கி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன மாதிரி விதிமுறை மீறல்கள்? அது வந்து சைபர் பாதுகாப்பு, கேவைசி சரியா பண்ணாதது, கடன் அட்டை வழங்கல், கிசான் கிரெடிட் கார்டு விதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல சில குறைபாடுகள் இருந்தது தான் காரணம். சரி. ஆனா ஆர்பிஐ தெளிவா சொல்லிருக்கு, இது வந்து ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் இஷ்யூ தான். வாடிக்கையாளர்களோட பரிவர்த்தனைகளை எந்த வகையிலும் இது பாதிக்காது அப்படின்னு. சரி. இது உள்நாட்டு நடவடிக்கைகள். உலக அளவுல இந்திய ரூபாயோட பயன்பாட்டை அதிகப்படுத்தவும் ஆர்பிஐ முயற்சி எடுக்கிறதா சொன்னீங்களே, அது என்ன? அது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. அதாவது நம்ம அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளோட வெளிநாட்டு கிளைகள் இருக்குல்ல, ஆமா. அங்க வெளிநாட்டுல வசிக்கிற இந்தியர் அல்லாதவங்க, நான் ரெசிடென்ட்ஸ், அவங்க பேர்ல இந்திய ரூபாயிலேயே கணக்கு தொடங்க இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? இது எப்படி உதவும்? இதனால சர்வதேச வர்த்தகத்துக்கு ரூபாயை பயன்படுத்துறது சுலபமாகும். அவங்க வெளிநாட்டுல இருந்தே ரூபாய் கணக்குகள் மூலமா பரிவர்த்தனை பண்றது, முதலீடு செய்யறது எல்லாம் பண்ண முடியும். ரூபாய்க்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும். அருமை. இது நல்லமோ. இப்போ பொருளாதார ரீதியா சில முக்கிய புள்ளிவிவரங்களை பார்க்கலாம். ஆரம்பத்துல சொன்னீங்களே, இந்தியாவின் ஏற்றுமதி சாதனை. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உண்மைதான். 2024-25 நிதியாண்டுல, அதாவது FY25ல இந்தியாவோட சரக்கு மற்றும் சேவைகள் ஏற்றுமதி சேர்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு $824.9 பில்லியன் அமெரிக்க டாலரை தொற்றிருக்கு. 824.9 பில்லியன். இது பெரிய நம்பராச்சே. ஆமா, இது போன வருஷத்தை FY24 USD 778.1 பில்லியனை விட சுமார் 6% அதிகம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சேவைகள் ஏற்றுமதியோட பங்களிப்பு மிக அதிகமா இருக்கு. போன வருஷம் மட்டும் USD 386.5 பில்லியன் அளவுக்கு சேவை ஏற்றுமதி நடந்திருக்கு. ஓ, சர்வீஸ் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமா, உலக அளவுல வர்த்தக சவாலர்கள் நிறைய இருந்தும் இந்த வளர்ச்சி சாத்தியமாகியிருக்கு. ஏற்றுமதி ஒரு பக்கம்னா உள்நாட்டுல டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், குறிப்பா யூபிஐயின் வளர்ச்சி சும்மா சொல்லக்கூடாது, அதிவேகமா இருக்கே. அடேங்கப்பா, அதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். 2024-25 நிதியாண்டுல மட்டும் யூபிஐ QR குறியீடுகளோட எண்ணிக்கை 91.5% அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 658 மில்லியனை தாண்டிடுச்சு. 91.5%? ஆமா, இதே காலத்துல கிரெடிட் கார்டு வளர்ச்சி வெறும் 7.94%, டெபிட் கார்டு வளர்ச்சி 2.7% தான். யோசிச்சு பாருங்க. பெரிய வித்தியாசம். மார்ச் 2025 மாசத்துல மட்டும் யூபிஐ மூலமா நடந்த பரிவர்த்தனைகளோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சுமார் $24.77 லட்சம் கோடி. ஒரே மாசத்துலயா? ஆமா. இது போன வருஷம் இதே மாசத்தை விட மதிப்பில் 25%, எண்ணிக்கையில் 36% அதிகம். சுருக்கமா சொன்னா FY24ல நடந்த மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல கிட்டத்தட்ட 80% வந்து யூபிஐ மூலமா தான் நடந்திருக்கு. 80%? நம்பவே முடியல. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சரி, டிஜிட்டல் வளர்ச்சிக்கு இணையா நம்மளோட அடிப்படை துறையான சுரங்கத்துறையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கா? ஆமா, அதுவும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. FY 2024-25ல இரும்புத்தாது உற்பத்தி 289 மில்லியன் மெட்ரிக் டன், அலுமினியம் 42 லட்சம் டன், சுத்திகரிக்கப்பட்ட தாமிரம் 5.73 லட்சம் டன். இது எல்லாமே புது உச்சங்களை தொட்டிருக்கு. ஓ. பாக்சைட் மாங்கனீஸ் உற்பத்தியும் நல்லா அதிகரிச்சிருக்கு. இந்தியா இப்ப அலுமினியம் உற்பத்தியில உலகத்துல 2வது இடம். ஓ, 2வது இடமா? ஆமா, தாமிர உற்பத்தியில முதல் 10 இடங்கள்ல 1, இரும்புத்தாது உற்பத்தியில 4வது இடம். நம்மளோட ஸ்டீல், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமொபைல் துறைகளோட தேவை அதிகரிச்சது தான் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். சரி, பொருளாதார புள்ளி விவரங்கள், ஆர்பிஐ நடவடிக்கைகள் பார்த்தோம். இப்போ அரசாங்கத்தோட சில முக்கிய சேமிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பத்தி பேசலாம். சமீபத்துல சிறு சேமிப்பு திட்டங்களோட வட்டி விகிதங்கள் அறிவிச்சாங்க இல்லையா? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? பெரிய மாற்றம் இல்ல. ஜூலை செப்டம்பர் 2025 காலாண்டுக்கான வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் போன காலாண்டுல இருந்த மாதிரியே தொடருது. ஓ அப்படியா? சில முக்கிய திட்டங்களுக்கு மட்டும் சொல்லுங்களேன். உதாரணமா
பிபிஎஃப்க்கு 7.1%, சுகன்யா சமிருதிக்கும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்துக்கும் 8.2%. ஓ, ரெண்டுக்குமே 8.2%. ஆமா, கிசான் விகாஸ் பத்ராவுக்கு 7.5%, இதுல 115 மாசத்துல பணம் இரட்டிப்பாகும். என்எஸ்சிக்கு 7.7%, அஞ்சலக சேமிப்பு கணக்குக்கு 4%, அப்புறம் 5 வருஷம் அஞ்சலக டைம் டெபாசிட்க்கு 7.5% வட்டி. சரி, இந்த பிபிஎஃப், கேபிபி, சுகன்யா சமிருதி, மூத்த குடிமக்கள் திட்டம் மாதிரி பரவலா மக்கள் பயன்படுத்துற திட்டங்களோட முக்கிய அம்சங்களை சட்டுன்னு ஞாபகப்படுத்த முடியுமா? முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது உதவியா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. பிபிஎஃப், இதுல வருஷத்துக்கு குறைஞ்சது 500 ரூபாய், அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை போடலாம். 15 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி. 3வது வருஷத்துல லோன் வாங்கலாம். 7வது வருஷத்திலேருந்து பகுதியா பணம் எடுக்கலாம். ஏடிசி வரி விலக்கு உண்டு. சரி, கேபிபி? கேவிபில குறைஞ்சது 1000 ரூபாய் போடணும். அதிகபட்ச வரம்பு கிடையாது. இப்ப இருக்கிற 7.5% வட்டியில 115 மாசம், அதாவது 9 வருஷம் 7 மாசத்துல போட்ட பணம் இரட்டிப்பாகும். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னா பணமாக்கிக்கலாம். ஓகே. சுகன்யா சம்ரித்தி? இது பெண் குழந்தைங்களுக்காக. குழந்தைக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ள ஆரம்பிக்கலாம். வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரை கட்டலாம். பொண்ணோட உயர்கல்விக்கு பணம் எடுக்க வசதி இருக்கு. வட்டிக்கு வரி கிடையாது. ரொம்ப நல்ல திட்டம் அது. அப்புறம் எஸ்சிஎஸ்எஸ்? மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், எஸ்சிஎஸ்எஸ். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க போடலாம். சில நிபந்தனைகளோட 55 வயசுல ரிட்டையர் ஆனவங்க, 50 வயசுல ரிட்டையர் ஆன பாதுகாப்பு படையினரும் போடலாம். குறைஞ்சது 1000 ரூபாய், அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரை. 5 வருஷத்துல மெச்சூர் ஆகும். வேணும்னா இன்னும் 3 வருஷம் நீட்டிக்கலாம். வட்டி 3 மாசத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். தெளிவா சொன்னீங்க. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்குற பிஎம் ஃபசல் பீமா யோஜனா பத்தி சொல்லுங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது பிஎம்எஃபிஒய். இது 2016ல தொடங்கப்பட்டது. இயற்கை சீற்றம், பூச்சி தாக்குதல்னால பயிர் சேதமடைஞ்சா விவசாயிகளுக்கு இது இன்சூரன்ஸ் மாதிரி பாதுகாப்பு கொடுக்குது. இதுல விவசாயிகள் எவ்வளவு கட்டணும்? விவசாயிகள் கட்ட வேண்டிய பிரீமியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ராபி பயிருக்கு வெறும் 1.5%, காரிஃப் பயிருக்கு 2%, தோட்டக்கலை பயிர்னா 5% தான். மீதி பிரீமியத்தை அரசாங்கமே ஏத்துக்கும். இது விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருக்கும். சரி, சிறு குறு தொழில்களுக்கு, எம்எஸ்எம்இகளுக்கு கடன் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல? ஆமா, எம்எஸ்எம்இகளுக்கு அரசாங்கம் கொடுக்கிற கடன் உத்தரவாத திட்டம் இருக்குல்ல, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். அதுல கடன் வரம்ப 5 கோடியிலிருந்து 10 கோடியா உயர்த்திருக்காங்க. ஓ, டபுள் ஆக்கிருக்காங்களா? ஆமா, இதனால அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது இன்னும் சுலபமாகும். அதே மாதிரி தெருவோர வியாபாரிகளுக்கான பிஎம் ஸ்வநிதி திட்டம் இருக்குல்ல? ஆமா, கோவிட் டைம்ல ஆரம்பிச்சது. ஆமா, அதுல கடன் தொகையை அதிகப்படுத்தினதோட அவங்களுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய யூபிஐ லிங்க் பண்ண கிரெடிட் கார்டும் கொடுக்கறாங்க. ஓ, கிரெடிட் கார்டா? ஆமா, இது அவங்கள டிஜிட்டல் பரிவர்த்தனைக்குள்ள கொண்டு வர இன்னும் உதவும். கிராமப்புற சொத்து ஆவணங்கள் சம்பந்தமா சுவாமித்வா திட்டம்னு ஒண்ணு இருக்கே, அது உலக அளவுல கவனம் இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா? ஆமா, அது உண்மைதான். உலக வங்கியோட நில மாநாடு 2025ல இந்தியா இந்த SVMITTVAP திட்டத்தை காட்சிப்படுத்த போறாங்க. இது ரொம்ப முக்கியமான திட்டம். இதுல என்ன பண்றாங்க? ட்ரோன் மாதிரி நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கிராமங்கள்ல இருக்கிற வீடுகளுக்கு சட்டப்பூர்வமா சொத்து அட்டை, அதாவது ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்கறாங்க. ஓ, பட்டா மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இதுவரைக்கும் 16.6 லட்சம் கிராமங்கள்ல 2.40 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த அட்டை கொடுத்திருக்காங்க. இதனால கிராம மக்கள் அவங்க சொத்தை வச்சு லோன் வாங்க முடியும், சொத்து தகராறுகள் குறையும். இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரியுது கிராமப்புறத்துல. நிச்சயமா. சமூக பாதுகாப்புன்னு வரும்போது PMGJBY, PMSBY, APY திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அதோட தற்போதைய நிலை என்ன? எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? இந்த 3 திட்டங்களும் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு PMJJBY, சுரக்ஷா விபத்து காப்பீடு PMSBY, அடல் பென்ஷன் யோஜனா APY எல்லாமே 2015ல தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 2025 நிலவரப்படி பார்த்தா PMJJBYல 23.6 கோடி பேர், PMSBYல 51 கோடி பேர். 51 கோடியா? ஆமா, PMSBYல 51 கோடி பேர், APYல 7.6 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க.
இது பெரிய எண்ணிக்கை. ஆமா, இந்த திட்டங்களோட பிரீமியம் பயன்கள் பத்தி ஒரு சின்ன ரீகேப். PMJJBY இது வருஷத்துக்கு 436 ரூபாய் பிரீமியம். 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு கிடைக்கும். எந்த காரணமா இருந்தாலும் 18 to 50 வயசு வரை சேரலாம். சரி. PMSBY இது வருஷத்துக்கு வெறும் 20 ரூபாய் பிரீமியம் தான். 20 ரூபாய் தானா? ஆமா, வெறும் 20 ரூபாய். இதுல 2 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு கிடைக்கும். 18 to 70 வயசு வரை சேரலாம். ரொம்ப கம்மி பிரீமியம். APY ஒரு பென்ஷன் திட்டம். 60 வயசுக்கு அப்புறம் மாசம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி உத்தரவாத ஓய்வூதியம் கிடைக்கும். 18-40 வயசு வரைக்கும் வருமான வரி கட்டாதவங்க இதுல சேரலாம். சரி, நிதி சேவைகளை எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்கிற நிதி உள்ளடக்கம், அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் விஷயத்துல பொதுத்துறை வங்கிகளுக்கு ஏதும் புது அறிவுறுத்தல்கள் வந்திருக்கா? ஆமா, சமீபத்துல நிதி அமைச்சர் பொதுத்துறை வங்கிகளோட ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. முதல்ல போன நிதியாண்டுல FY25ல வங்கிகள் நல்ல லாபம் ஈட்டினதுக்கு, அதாவது 1.78 லட்சம் கோடி நிகர லாபம் ஈட்டினதுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. ஓ, நல்ல லாபம். ஆமா, வங்கிகளோட மொத்த வணிகம் 251 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. வாராக்கடன் NNPA வெறும் 0.52% குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இது நல்ல முன்னேற்றம். நிதி உள்ளடக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த ஜூலை 1ல இருந்து 3 மாசத்துக்கு நாடு முழுக்க சிறப்பு முகாம்கள் நடத்த சொல்லியிருக்காங்க. சிறப்பு முகாம்களா? எதுக்கு? இதுல KYC முடிக்கிறது, வருஷக்கணக்கா கோப்பப்படாம இருக்கிற டெபாசிட்ஸ்களை சரி செய்யறது, அப்புறம் PMJDY, முத்ரா, விஸ்வகர்மா, கிசான் கிரெடிட் கார்டு, KCC, வித்யாலட்சுமி, கல்விக்கடன் மாதிரி திட்டங்களை மக்கள்கிட்ட இன்னும் சரியா கொண்டு சேர்க்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, குறிப்பா ரொம்ப பின்தங்கிய 100 மாவட்டங்கள்ல விவசாய கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி. இதை தவிர சட்டுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய வேறு சில நிதி செய்திகள் இருக்கா? ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓ, சில முக்கிய துளிகள் இருக்கு, சொல்றேன். சொல்லுங்க. பூட்டான், அங்க டூரிஸ்ட் போனா பிட்காயின் மாதிரி கிரிப்டோல பணம் செலுத்த வசதி ஏற்படுத்தின முதல் நாடா ஆகியிருக்கு. ஓ, அப்படியா? துபாயை சேர்ந்த எமிரேட்ஸ் NBD வங்கி இந்தியாவுல முழுசா அவங்க கண்ட்ரோல்ல ஒரு துணை நிறுவனமா WOS செயல்பட RBI கிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கு. SBM DBSக்கு அப்புறம் இது 3வது வெளிநாட்டு வங்கி. அப்புறம் ஃபோன்பே, அவங்க இந்திய பங்குச்சந்தையில IPO வெளியிட தயாராயிட்டு இருக்காங்க. Paytm, மோபிக்விக்கு அப்புறம் இவங்களா? ஆமா, UPIல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 48% மார்க்கெட் ஷேர் இருக்கு. பெரிய ஷேர். செபி இண்டெக்ஸ் ஃபண்ட், ETF மாதிரி பாசிவா நிர்வகிக்கிற மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான விதிமுறைகளை எளிதாக்க MF லைட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. ஓகே. ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ் இப்போ ட்ரூ ஹோம் ஃபினான்ஸ்னு பெயர் மாறி இருக்கு. டெபாசிட் வாங்குற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள் HFCs கையில வைத்திருக்க வேண்டிய ரொக்க சொத்துக்களின் லிக்விட் அசெட்ஸ் அளவை RBI கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு. ஜான்வரி 2025ல 14%, ஜூலை 2025ல 15% இருக்கணும். சரி. RBIயின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் இப்போ பிரதமரோட முதன்மை செயலாளர் 2 ஆக நியமிக்கப்பட்டிருக்கார். AMFI, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன், விழிப்புணர்வை அதிகப்படுத்த சோட்டி SIP, தருண் யோஜனா, மித்ரா அணு புது முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. NSDSL, நம்ம ஷேர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் டிமேட்ல வச்சிருப்போமே, அந்த டெபாசிட்டரிகள் முதலீட்டாளர்கள் தங்களோட எல்லா முதலீடுகளையும் ஒரே ஆப்ல பார்க்க ஒருங்கிணைந்த முதலீட்டாளர் செயலி யூனிஃபைடு இன்வெஸ்டர் ஆப் UIP அப்படின்னு ஒன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நீதி ஆயோக் முதல் முறையா மாநிலங்களோட நிதி நிலைய மதிப்பிடுற நிதி சுகாதார குறியீடு 2025 வெளியிட்டிருக்கு. இதுல ஒடிஷா முதலிடம் பிடிச்சிருக்கு. ஓ, நிறைய தகவல்கள். ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல RBI பல முனைகள்ல எப்படி செயல்படுது, டிஜிட்டல் பணம் செலுத்துதலும் நிதி உள்ளடக்கமும் எப்படி வேகமா பரவுது, ஏற்றுமதி சுரங்கத்துறையில வளர்ச்சி எப்படி இருக்கு, சிறு சேமிப்பு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பல விஷயங்களை விரிவாகவே அலசினோம். ஆமா, குறிப்பா UPIயோட அந்த அசுர வளர்ச்சி ஆச்சரியமா இருக்கு.
அதே சமயம் விஸ்வகர்மா திட்டம் மூலமா நம்ம பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு டிஜிட்டல் வழியாவும் நிதி ரீதியாவும் ஒரு ஆதரவு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் எப்படி இணக்கமா போக முடியும்னு காட்டுது. சரிதான். இறுதியா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை, ஒரு பக்கம் யூபிஐ, சிபிடிசி, அதாவது மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணயம், ஃபின்டெக்னு நம்ம தொழில்நுட்பத்துல அதிவேகமா போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. இன்னொரு பக்கம் விஸ்வகர்மா மாதிரி திட்டங்கள் மூலமா நம்ம பாரம்பரிய தொழில்களையும் கைவினைஞர்களையும் கைதூக்கி விடுறோம். இந்தியா எப்படி இந்த நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் தன்னோட பொருளாதார வளர்ச்சியில இவ்ளோ திறமையா இணைக்குது? நல்ல கேள்வி. அல்லது இத்தனை திட்டங்கள் இருக்கு, சேமிப்பு திட்டம், காப்பீட்டு திட்டம், கடன் திட்டம்னு ஒரு தனிநபரா நீங்க உங்களுக்கு எது பொருத்தம், எப்படி அதோட முழு பயனையும் அடையறதுன்னு நீங்க எப்படி முடிவு செய்வீங்க? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த நிதிச்சூழல் மாற்றங்கள் உங்களோட தனிப்பட்ட நிதி திட்டமிடலையும் இந்திய பொருளாதாரம் பற்றிய உங்க புரிதலையும் எப்படி மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.